முதலையும் கொக்கும். ஒரு பெரிய ஏரியில் ஒரு முதலை வாழ்ந்து வந்தது. அது மிகவும் கொடூரமானது. ஒரு நாள் அந்த முதலை ஒரு பெரிய மிருகத்தை வேட்டையாடி தின்றபோது ஒரு எலும்புத் துண்டு அதன் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. முதலையால் அந்த எலும்பை விழுங்கவும் முடியவில்லை, துப்பவும் முடியவில்லை. வலியால் துடித்த அது ஏரிக்கரைக்கு வந்து அங்கே நின்றிருந்த ஒரு கொக்கிடம் உதவி கேட்டது. கொக்கே, என் தொண்டையில் எலும்பு சிக்கிவிட்டது. உன்னுடைய நீண்ட கழுத்தை உள்ளே விட்டு அந்த எலும்பை எடுத்துவிடு. அப்படி செய்தால் உனக்கு நிறைய பரிசுகள் தருகிறேன் என்று முதலை கெஞ்சியது. கொக்கு முதலில் பயந்தது. உன் வாய்க்குள் நான் தலையை நுழைத்தால் நீ என்னை கடித்து விடுவாயே என்றது. அதற்கு முதலை, சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். தயவு செய்து எனக்கு உதவு என்று சத்தியம் செய்தது. முதலையின் வலியைக் கண்டு இரக்கப்பட்ட கொக்கு தன் நீண்ட கழுத்தை முதலையின் பெரிய வாய்க்குள் நுழைத்து லாவகமாக அந்த எலும்புத் துண்டை வெளியே எடுத்தது. எலும்பு வந்தவுடன் முதலை நிம்மதியடைந்தது. கொக்கு மெதுவாக, முதலையே, நான் உனக்கு உதவி செய்தேன் அல்லவா, எனக்கு தருவதாக சொன்ன பரிசு எங்கே என்று கேட்டது. முதலை ஏளனமாக சிரித்துக்கொண்டே, முட்டாள் கொக்கே, உன் வாய்க்குள் உன் தலையை நுழைத்த போதே உன்னை கடிக்காமல் விட்டேனே, அதுதான் நான் உனக்கு கொடுத்த சிறந்த பரிசு. உயிர் பிழைக்க வேண்டுமானால் இங்கிருந்து ஓடிப்போய்விடு என்று மிரட்டியது. கொக்கு தன் தவறை உணர்ந்து, தீயவர்களுக்கு உதவி செய்ததே என் தவறு என்று நினைத்து அங்கிருந்து பறந்து சென்றது. இந்த கதையின் நீதி: பயன் கருதாமல் உதவி செய்தாலும் தீயவர்களின் நட்பும் தொடர்பும் எப்போதுமே ஆபத்தானது. நன்றி கெட்டவர்களுக்கு செய்யும் உதவி வீணாகும். எனவே குழந்தைகளே, நாம் பிறருக்கு உதவி செய்யும்போது கவனமாக இருக்க வேண்டும். தீயவர்களுக்கு உதவி செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம லிட்டில் தாது கிட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.